ஓய்வு பெற்ற ஆசிரியைக்கான ஒரு பெண்மணி தொலைபேசி மோசடி கும்பலிடம் சிக்கி 2,300,000 ரிங்கெட் இழந்தார். இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட அந்த 62 வயது பெண்மணி போலீசில் புகார் செய்துள்ளதாக கொலத்திருங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி மொமானோர் தெரிவித்தார். மே 25ஆம் தேதி மணிரில் உள்ள ஒரு கிராமத்தில் வீட்டில் இருந்தபோது பிற்பகல் மணி 3 அளவில் காப்புறுதி நிறுவனத்தின் பிரதிநிதி என்று கூறிக்கொண்ட ஒருவரிடம் இருந்து அழைப்பு பெற்றதோடு தாம் 2.8 மில்லியன் ரிங்கெட் பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறியதாகவும் பின்னர் அந்த தொலைபேசி அழைப்பு புக்கிட் அமானை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஜாமீன் உதவி வழங்கும் மற்றொரு நபருடன் இணைக்கப்பட்டது. மேலும் தன்னிடம் உள்ள பணத்தின் அளவை வெளியிடவும் விசாரணை நோக்கங்களுக்காக பணத்தை பேங்க் நகாரா மலேசியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதால் ஜூன் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 18 முறை மொத்தம் 1,73,600 ரிங்கெட் மதிப்புள்ள 6 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் பணத்தை வங்கியில் பட்டுவாடா செய்ததாகவும் அப்பெண் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். அதோடு மேலும் 26,700 ரிங்கெட்டை 4 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு பட்டுவாடா செய்யும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் வங்கி கணக்கை சரிபார்த்த பிறகுதான் வங்கி கணக்கில் உள்ள அனைத்து பணமும் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் தனக்கு ஓய்வூதியமாக கிடைத்த மொத்தம் 2,300,000 ரிங்கெட்டையும் இழந்து விட்டதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தண்டனை சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக அஸ்லி மொமானோர் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.